விஜய் பக்கத்துல வந்து கண்டக்டர் மாதிரி ரஜினி உட்காந்துட்டு இருக்க மாதிரி பஸ்ல அவருக்கு உங்க தளபதி மாதிரி ஒரு அப்பா இல்ல. விக் இல்லாம உங்க அண்ணன் நீ பாத்திருக்கியா? அவர் சொட்ட சொட்டையா போட்டோ போடுறானுங்களே. கேக்குறேன் எவ்வளவு நேரம் ஆகும்? வணக்கம். விமர்சனங்கள் அப்படின்னா வந்து மற்றவர்கள் சந்தோஷப்படணும் அண்ட் ட்ரால்ஸ்னா வந்து சிரிக்கணும். ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து காயப்படக்கூடாது அண்டு ஒரு மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது அப்படிங்கிறது தாழ்வான கருத்துக்கள். அதாவது இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக பல விமர்சனங்கள் செஞ்சுட்டு வராங்க. அதற்கு காஜல் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்காங்க. இது பதிலடியில் ஸ்லிப்பர் ஷாட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சார் ரசிகர்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் வர சொல்ல இந்த இருந்தா விக் இல்லாம. நான் விஜய் ஃபேனு, பேசக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுனால ஓரளவு தான் பொறுமையா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் நாம எப்படி இருக்கோன்றதோட வெளில வரதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும். அதாவது விஜய் சார் அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சிஎம் சார் அவர்கள் பஸ்ஸில் வந்து போயிருப்பார். ஓகேங்களா, பக்கத்தில் வந்து டிரைவர் கண்டக்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதில் கண்டக்டர் வந்து பக்கத்தில் உட்காரதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய புகைப்படத்தை வச்சு மாஃபிங் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது ட்விட்டரில் அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக. விமர்சனங்கள் தாண்டி ஒரு முகம் சுளிக்கும் விதமாக அவருடைய வயதைக்கு ஏற்பத்தக்க இல்லாத ஒரு விமர்சனம். ஓகேவா, கண்டக்டர் விசிலடியா சிஎம் சார் இறங்கணும். அதாவது 75-76 வயசில் இருக்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படிங்கிற மாதிரி நம் தலைவரை வந்து அவ்வளோ இழிவுபடுத்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார் அவர் கண்டக்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா, அவர் கண்டக்டரில் இருந்து இப்போ சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காரு. ஸோ விஜய் சார் அவரோட ரஜினி சார் அவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீக்கில் இருக்குது. இப்போவும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற தமிழ் சினிமாவில் விஜய் சார் அவர்கள் சினிமாவை விட்டு விலகி சிஎம் ஆயிட்டாரு. அவரோட ட்ராக் வேறு, அதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சினிமாவில் இருக்க விமர்சனங்கள் மாதிரியே வந்து பாலிடிக்ஸ்லையும் பண்ணிட்டுருக்காங்க சில தற்குறிகள். இதற்கு வந்து காஜல் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சரியாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது சுயமாக வந்திருக்காரு, யாரோட அப்பா சப்போர்ட்லையும் வளரல அப்படிங்கிற மாதிரியும். சொட்டையாக போட்ட போறையே, அதாவது விஜய் சாரால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விக் இல்லாமல் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க காஜல் அவங்க. அதாவது உங்களை ஏன் தற்கொலைன்னு சொல்கிறேன்னு தெரியுமா விஜய் சாரோட ரசிகர்களை, ஏன்னா அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் காஜல் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சூப்பரான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதாவது ரஜினி சார் அவர்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவும் அவர் ஆக்ட் பண்ணுறாரு, அந்த இதுக்காக வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பெருமை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காஜல் அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை தற்கொலைன்னு சொல்கிறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் ரசிகர்களை வந்து சிறப்பான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் வந்து விஜய் சார் நான் சொன்னேன் தெரியுங்களா, இதில் அவர் சிஎம் ஆயிருக்கார் அப்படிங்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஒன்று. அந்த விமர்சனங்கள் நாம் நாகரிகமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம தலைவரை எப்பவும் நமக்கு தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் எப்பவுமே நமக்கு ஒரு காட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஐ லவ் யூ தலைவா, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் எப்பவும் எங்கேயும் எப்பொழுதும் என்றும் தலைவர் வழியில். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.